நேற்று நைட்டு சாண்ட்ராவும் பிரஜனும் பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு நேற்று தான் பேசுகிறாங்க. ஒரு 4-5 டேஸாக அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை. நேற்று வந்து அந்த யார் வந்து ஃபைனலிஸ்ட்டாக வருவாங்கன்னு சொல்கிறதுல பிரஜன் சாண்ட்ரா 2 பேரும் மாற்றி மாற்றி பேர் சொன்னதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் ராசி ஆகிட்டாங்க. அப்போ உட்காந்து நைட்டு வந்து சொல்கிறாரு, அமித் இப்படி ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு அழுதாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் சொல்கிறாங்க. உடனே வந்து சாண்ட்ரா சொல்கிறாங்க, ஆமாம் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கெல்லாம் கூடவா யாராச்சும் அழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து பிரஜன் சொல்கிறாரு, அவர் ஒரு வளர்ந்த குழந்தை, அவ்வளோதான், அவரை பற்றி சொல்கிறது ரொம்ப ஸ்வீட், அவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க, எனக்கு இந்த வாரம் கண்டிப்பாக எஃப்ஜே தான் போவான்னு தோணுது அப்படின்னு. 2 பேருமே பிரஜனும் சாண்ட்ராவும் 2 பேரும் ஒரே நேரத்தில் அதை சொல்கிறாங்க, எஃப்ஜே போவான்னு தோணுது அப்படின்னு. அப்போ வந்து பிரஜன் சொல்கிறாங்க, எப்போவுமே வந்து நம்ம கிவ் அப் பண்ணிட்டோம், அவ்வளோதான் என்னோடது அப்படிங்கிறத வந்து இந்த ஷோவில் சொல்லவே கூடாது, அதை அவன் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப வேலிட் பாயிண்ட்டு. ஏன்னா நம்மளே அப்படி கிவ் அப் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டோன்னா நம்ம ஃபேன்ஸ் கண்டிப்பாக கிவ் அப் பண்ணிடுவாங்க. அப்புறம் இவனுக்கு எதுக்கு ஓட்ஸ் போடணுங்கிற மாதிரி ஒரு தாட் வந்துடும். பட் எஃப்ஜே வந்து சொல்லுவாங்களே, எல்லா ரத்தம் சூடாக நிற்கிதுங்கிற மாதிரி சின்ன பையனால அந்த ரெப்பர்கஷன்ஸ்லாம் ரொம்ப யோசிக்கல. அவர் பாட்டு மனசில் வர்றது அப்படியே பட்டுன்னு சொல்லிடுறாரு. ஸோ எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா சாண்ட்ரா வந்து அந்த நெக்லஸ் திருட்டப்போ நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. நீயும் திவ்யாவும் வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தீங்க, அப்போ நான் புதப்பு ஒழுங்காக இருக்கான்னு தான் பார்த்தேன். இப்படி உங்கள் 2 பேரையும் நான் அப்படி எட்டி பார்த்தேன். அப்போ விக்ரம் என்னை பார்த்துட்டு ஒரு கேவலமான ஒரு சிரிப்பு சிரித்தான். எனக்கு வந்த கோவத்துக்கு அவனை அப்படியே அடித்து போட்டுட்டு நெக்லஸை தூக்கிட்டு போகணுன்னு தோணுச்சு, ஆனால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க. அப்போ பிரஜனும் சிரிக்கிறாங்க. இன்னொரு விஷயமும் விக்ரம் பற்றி திவ்யா ஷேர் பண்ணாங்க. அதாவது திவ்யாவும் சபரியும் தான் அந்த ஸ்கூல் டாஸ்கில் வந்து லவ்வர்ஸாக ஆக்ட் பண்ணணுங்கிற மாதிரி. ஏன்னா சிங்கிள் சபரி வந்து திவ்யாவை லவ் பண்ணுற மாதிரி 2 பேர் சேர்ந்து ஒரு லவ் கண்டென்ட் பண்ணலாங்கிற மாதிரி முதல்ல பிளான் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. பட் விக்ரம் வந்து அந்த இதை வந்து அப்படியே மாற்றி அவர் லவ் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காரு. சரி, அது முடிஞ்சதுக்கப்புறமா பேசுவாங்கன்னு நினச்சி திவ்யா யோசிச்சிருக்காங்க. அது முடிஞ்சதுக்கப்புறமா விக்ரம் பேசலை போல இருக்குது. அப்போ வந்துட்டு திவ்யா இதை வந்து ஆதிரை கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நான் முதல்ல பேசுவான்னு நினச்சேன், அப்புறம் சரி ஓகே அவனுக்கு சரி அதை கண்டென்ட்காகவாது பேசினானே அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி. ஸோ சபரியும் திவ்யாவும் பிளான் பண்ணது தெரிஞ்சு விக்ரம் அதை பண்ணியிருந்தான்னா அது ரொம்ப தப்பு. பிளான் பண்ணது தெரியாமல் அவராக பண்ணியிருந்தான்னா அது ஓகே. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.